ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி இந்த போட்டி பொறாமை இது ரெண்டை பற்றியும் பேசுவோம். பொதுவாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி எப்படி ஒரு விஷயத்த சொல்லுவோம்டா, இந்த பிள்ளையை விட நீ கூட மார்க்ஸ் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த பிள்ளையை விட நீ அதிகம் பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த பிள்ளையை விட நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸ் செய்யணும் அப்படின்ட்டு யாரோ ஒரு நபரை நாங்கள் கம்பேர் பண்ணி தான் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் தான் முன்னுக்கு வரணும் என்ற விஷயத்த சொல்லுவோம். ஸோ அந்த பிள்ளையும் இந்த நபரை கீழே தள்ளிட்டு தான் நான் முன்னுக்கு வரணும், இவரை விட நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தோட்டை கொண்டு வந்துடும். ஸோ எப்படி சரி, அந்த வழி நல்ல வழியாக இருந்தாலும் சரி தீய வழியாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவை அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனை விட முன்னுக்கு வர்றது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த பிள்ளை வரும். இது காலப்போக்கில் அந்த பிள்ளை பெருசாகி ஒரு வேலைத்தளத்தில் வேலை செய்கிற நேரமும் கூட தன்னை விட முன்னுக்கிற ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படாமல் பொறாமை கொள்கிற ஒரு குணமுள்ள நபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. இந்த கண்டிஷன் அப்படியே போகிற நேரம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால், அடுத்தாக்களோட சக்ஸஸை சகிச்சு கொள்ள இயலாத ஒரு மனநிலைக்கு உள்ளாகுவாங்க. அடுத்தவனை எப்படியோ கீழே போட்டு மிதிச்சுட்டு தான் நான் மேலே வரணும், இல்லாட்டி அவன் எப்படியோ ஃபெயில் ஆகிடணும் என்ற ஒரு மைண்ட் செட்டை தான் அந்த கம்பேர் பண்ணி நாங்கள் ஒரு பிள்ளைய சொல்கிற நேரம் அந்த ஒரு மைண்ட் செட் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு உருவாகும். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கிற பிரச்சனையும் அதான். ஏன்னா எந்த விதமான எம்பத்தியும் இல்லாத ஒரு சமூகத்தை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒருத்தர் சக்ஸஸ் ஆகி போகிற நேரம் அவரோட சக்ஸஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாமே மட்டம் தட்டி அவங்கள கீழே போட்டு கோசிப்பிங், பேக் பைட்டிங் அண்ட் அவனோட சக்ஸஸ் வந்த லக்கால வந்ததுன்னு ஏதாவது ஒரு கதையை கட்டி விட்டு அதை இல்லாமாக்கி தான் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு சமூகத்தில் தான் உண்மையாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படியான ஆக்களை இனிமேலும் நாங்கள் உருவாக்காமல் இருக்கணுமெண்டா தயவு செஞ்சு இந்த மாணவர்களுக்கு போட்டி எது, பொறாமை எது என்ற வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்து நாங்கள் வளர்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களோட சேர்ந்து தானும் வெற்றி பாதையை நோக்கி போகணும் என்ற நோக்கம் பிள்ளைக்கு வரும். அப்படி இல்லாட்டி எந்த விதமான எம்பத்தியும் இல்லாத அடுத்தவனை கீழே தள்ளிட்டு நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் என்ற மைண்ட் செட் கொண்ட ஒரு சமூகம் ஃபியூச்சரில் உருவாகும். அதற்கு நாங்கள் வித்திடாமல் சரியான முறையில் எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட மாணவர்களையும் நாங்கள் கைட் பண்ணுறவர்களாக இருக்கணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.